எம்பெருமான் பிராட்டிகளிலே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற 3 பிராட்டிகளிலே பூமி பிராட்டினுடைய அம்சமா ஆதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். பூமி பிராட்டினுடைய அம்சமா ஆதரித்த ஆண்டாள் நாச்சியார் கேட்கிற பெருமை புகழ் வேற எப்பவும் சொல்ல முடியாது. வேற அந்த தேசிகன் சம்மான் பொறுமையே பரிமாணமே என்று கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட பொறுமையும் மணிவாக ஆதரித்தவள் தான் நம்முடைய ஆண்டாள். மற்ற எல்லா பாட்டிக்கும் இருப்பதை விட ஒரு ஏற்றம் நம்முடைய ஆண்டாள் நாச்சியாருக்கு தான் உண்டு. எல்லா எம்பெருமானும் ஆண்டாள் சூடி கிடந்த மாலையை பெறுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அந்த தாயாருக்கு சூடி கொடுத்த சுழற்கொறி என்று பெயர். அப்பேற்பட்ட சூடி கொடுத்த சுழற்கொறியின் மேற்கொண்டுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதைதான் நம்ம ஆலோசிக்க போறோம். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தகப்பனாரான இருக்கக்கூடிய பெரியார்வரத்துல தினசரி கண்ணன் கதையை கேட்டுட்டே இருப்பாங்க. பெரியார் மாலை கட்டும் பொழுது ஆண்டாளுக்கு கண்ணன் கதையை சொல்லிட்டே வருவார். ஆண்டாளுக்கு கண்ணன் கதையை கேட்டு கேட்டு ஆண்டாளுக்கு கண்ணனிடத்துல ஒரு பக்தி அதான் பிரேமே உருவானது. அதனால அவ என்ன செய்யறா, ஒரு நாள் நாம கண்ணனுக்கு ஏற்றாலா வருவோமா என்று நினைத்து ஒரு சமயம் பெரியார் அவரிலே போயிருக்கும் பொழுது அந்த வழக்கத்துல சாய்வர்களுக்கு தொடுத்து வைத்திருந்தாங்க போட்டு இப்படி பல நாட்கள் கடல்ல. இப்போ ஆண்டாள் சூடின மாலைய பெருமாள் சாத்தின்றனால பெருமாள் நல்லா பொலிபுட திருகசா அழகா இருக்க. ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறா, பெரியாவனால பக்தியோட கைங்கரியம் பெற்றா, அதனாலதான் பெருமாள் இப்படி அழகா காட்சி தர அப்படின்னு பேசிக்கிறான். ஒரு நாள் ஆண்டாள் மாலையை போட்டு கிணத்துல அழகா பார்க்கும் பொழுது பெரியாழ்வ வந்துட்டார். சோதை, நீ என்ன காரியம் செய்தேன்? பெருமாளுக்கு வைத்திருந்த வஸ்துவை நான் போட்டு பார்க்கலாமா? அபச்சாரம் பண்ணிட்டேன், திரும்பியே நான் எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி கனவுல பெருமாள் வடபத்திர சாய் பெருமாள் பெரியார் வரத்துல கேட்கிற, இன்னைக்கு ஏன் நீ கைங்கரியத்துக்கு வரல அப்படின்னு. இந்த மாதிரி கோதை மாலையை போட்டுண்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெருமாள் சொல்ற, ஆண்டாள் சுடின மாலையெல்லாம் எனக்கு ரொம்ப உபக்காக இருக்கிறது, இன்னும் சரி நீ போதை சுடின மாலையே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ற. அன்றிலிருந்து ஆச்சரியம். போதை சுடின மாலை தான் வடபத்திர சாய் பெருமாள் தினசரி இன்று வரை சாதிக்கிறார். பெரியார் எழுந்திருந்தார், போதையை அழைத்தார் ஆண்டாள். என்னை மட்டும் அல்லாத இந்த உலகத்தையே நீ ஆண்டு விட்டாய், எம்பெருமானையும் நீ ஆண்டு விட்டாய், அதனால் நீ ஆண்டாள் அப்படின்னு சொல்றார். அதனாலேயே அவளுக்கு சூடி கொடுத்த சுழற்கொடி என்று பெயர் வந்தது. மதுரை கலர வந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஆண்டாள் சூடி கலந்த மாலையை சாத்திக் கொள்கிறார். புரட்டாசி பிரம்மோத்சவம் 5ஆம் திருநாள் அன்று திருப்பதி பெருமாள் நம்ம ஆண்டாள் சூடி கலந்த மாலையை சாத்திக் கொள்கிறார். ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதை, ஆண்டாள், சூடி கொடுத்த சுழற்கொடி, நாச்சியார் அப்படின்னு பல திருநாமங்கள் இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வாழ்வெல்லாம் வளம் பெற செய்வாளே கோதா கோவிந்தா, கோதா கோவிந்தா. ஊரையெல்லாம் தீர்த்திடுவாள் ஜெகன் மாதா கோதா கோவிந்தா, கோதா கோவிந்தா, கோதா கோவிந்தா, கோதா கோவிந்தா. வாழ்வெல்லாம் வளம் பெற செய்வாளே கோதா கோவிந்தா.